ஹாப்பி யுகாதி. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு Thursday மார்ச் 19. விஷிங் யூ அ வெரி ஹாப்பி யுகாதி. உகாதி வாழ்த்துகள் எல்லாருக்கும். நம்ம வீட்ல இன்னைக்கு உகாதி ஸ்பெஷல் என்னன்னா, சிலிண்டர் காலி. 2 சிலிண்டரே காலி. பாருங்க என்ன மாதிரி ஒரு தமாக்கேதார் சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல இப்படி ஒரு சிலிண்டர் காலி ஆன உடனே நான் வந்து புக் பண்ணிருவேன், ஆர்டர் பிளேஸ் பண்ணிருவேன். எந்த வாட்டியும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பாத்தாக்கா இன்னைக்கு காலையில பசங்களுக்கு இது வந்து நேத்து நடந்தது. இன்னைக்கு காலையில எனக்கு லீவு, உகாதி லீவு. நேத்து காலையில தோசை பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா சிலிண்டர் காலியோ, நம்ம கிட்ட இன்னொரு ஃபுல் சிலிண்டர் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ அது கனெக்ட் பண்ணி ஆன் பண்றேன். பார்த்தா ஸ்டவ்வே எரியல. எனக்கா மை காட், அந்த டைம்ல என்ன பண்றது? சரி, பசங்களுக்கு வந்து கேன்டீன்ல சாப்பிட சொல்லிட்டேன். லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து தோசை ஊத்தி பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் என்னால பண்ண முடிஞ்சுச்சு. ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ஆனியன் ஊத்தப்பம். லக்கிலி என்கிட்ட வந்து இது ரொம்ப பழைய இண்டக்ஷன் இருக்கு. அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா பாத்திரம், தவா, பேன்ஸ் எல்லாமே வந்து இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி தான். சோ எனக்கு வந்து இண்டக்ஷன்ல சமையல் பண்றது ரொம்பவே கம்ஃபர்டபுள். இன்ஃபேக்ட் இந்த வீடு கட்டிட்டு இருக்கும் போது நாங்க ஒரு கிட்டத்தட்ட 8-10 மாசம் ஒரு வாடகை வீட்டுல இருந்தோம். சோ அந்த வீட்டுக்கு நாங்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து இண்டக்ஷன் சமையல் தான் நம்ம வீட்டுல. ஸோ எனக்கு டென்ஷன் கிடையாது. எல்லா ப்ரெஷர் குக்கர்ஸும் இண்டக்ஷன் கம்பேட்டபிள். ஸோ அப்படிதான் லாஸ்ட் மினிட்ல யோசிச்சு லஞ்ச் எல்லாம் பண்ற டைம் இல்லை. இன்னைக்கு டொமேட்டோ ரைஸ் பண்ணலாம், காலிஃபிளவர் ஃப்ரை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் பசங்களை வந்து சரி ஸ்கூலுக்கு டைமோட அனுப்பணும். காலையில 6-6:30 மணிக்கு சடனா சிலிண்டர் காலி ஆகி போச்சுன்னா என்னன்னு பண்றது? சோ இந்த பாருங்க, இந்த தோசை கல்லு கூட நல்ல அழகா இண்டக்ஷன்ல வந்து இது என்னன்னா, இண்டக்ஷன்ல வந்து நம்ம கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணி 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 பண்ணணும். சரி, பரவாயில்ல, ஆனது ஆயிப்போச்சு. இப்போ வந்து சிலிண்டர் ஆர்டர் பண்ணா 1 மந்த் கிட்டத்தட்ட ஆகும்னு கேள்விப்பட்டேன். நமக்கு தெரியாது. நான் வந்து ஏற்கனவே சிலிண்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு 4-5 days. ஏன்னாக்கா சிலிண்டர் காலியாயி நான் வந்து ஆர்டர் பண்ணல. ஓ, சிலிண்டர் எனி டைம் காலி ஆயிடுமே, நம்ம எதுக்கு காலி ஆற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லி நான் ஏற்கனவே ஆர்டர் போட்டாச்சு. ஒரு நல்ல விஷயம். ஸோ இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணும்போது மினிமம் 10 days ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னா, நான் ஆர்டர் பண்ணி ஒரு 4-5 days தான் இருக்கு. மேபி இன்னொரு 4-5 days ஆகலாம். ஸோ அழகா மேனேஜ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் இல்ல சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே கம்மி கேஸ்ல எப்படி குக்கிங் பண்றது, ஒரே குக்கர்ல எப்படி குக்கிங் பண்றது அப்படியெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்லயே அந்த மாதிரி பண்ற நிலைமை போச்சு. ஸோ நானும் அதே மாதிரி குக்கர்ல தால், ரைஸ், பொட்டேட்டோ அதுலயே பாயில் பண்ணி எவ்வளவு ஷார்ட்கட் ஒரு சிட்டிங்ல முடிக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டா எதிர் வீட்ல இருந்து நல்லா டொமேட்டோ சட்னி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நல்லா யூஸ் ஆயிடும் நம்ம வீட்ல. சோ என் ஹஸ்பண்ட் ஊர்ல இல்ல. சோ நானும் பசங்க மட்டும் தான். 3 பேருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகா மேனேஜ் பண்ணிடலாம். நம்ம வீட்ல ரைஸ் குக்கர் இருக்கு, கீக் ரோபோ இருக்கு. சோ நோ டென்ஷன். சோ நாங்க 3 பேர் மட்டும் தானே வீட்ல, ஹஸ்பண்ட் ஊர்ல இல்ல. சோ அழகா மேனேஜ் பண்ணலாம், நோ டென்ஷன். ஆனா இண்டக்ஷன்ல சமையல் பண்ணும்போது கொஞ்சம் டைம் மிங்க வந்து நம்ம மேனேஜ் பண்ணி பண்ணணும், கேப் விடாம, அடுப்பு வந்து காலியா இல்லாம. சோ இப்போ குக்கர் வந்து ப்ரெஷர் வச்சுட்டேன். சோ அது ரிலீஸ் ஆகிற டைம்ல, காய் கட் பண்ற டைம்ல அடுப்பு காலியா இருந்துச்சு. சரி, பால் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ குக்கர் ரிலீஸ் ஆன உடனே கடாய் வச்சு பருப்பை தாளிச்சிட்டு அதே கடாயில வந்து காய் பண்ணி அந்த மாதிரி சின்ன சின்ன இது. ஸோ இப்போ நம்ம கிட்ட கீக் ரோபோ கூட நம்ம பால் காய்ச்சிக்கலாம், அதுல கூட டீ போட்டுக்கலாம். பட் அதுல வந்து அவ்வளவு வசதியா இருக்காது. ஸோ அதனால இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நான் பிளேன் தால் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நோ சாம்பார், புளியெல்லாம் ஊத்தி சாம்பார் வைக்கல, பிளேன் தால். அது இல்லாம அந்த பருப்பு வேக வைக்கும் போது தக்காளி போட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துட்டு சிம்பிளா தாளிப்பு. ஓகே, நல்லா சீரகம் கடுகு போட்டு தாளிப்பு, அவ்வளவுதான் பிளேன் தால். அது கூட வந்து இந்த ஆலு சோக்கா பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோடது விஹானோடது ஃபேவரட். அந்த உருளைக்கிழங்கு தோல் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி பச்சையா அதுல வெங்காயம், பச்சை மிளகாய் ஃபைனா நறுக்கி, கொஞ்சம் உப்பு, இது கூட வந்து லாஸ்ட்ல ராவா பச்சையா கடுகு எண்ணெய், அதுதான் ஹைலைட்டு. நல்லா மேஷ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இது வந்து அப்படியே சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். இதுல வேணும்னா நீங்க கொஞ்சம் ஊறுகாவோட எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். சில பேர் வந்து கொஞ்சம் லேசா வறுத்து எண்ணெயில இந்த காஞ்ச மிளகா இருக்கு இல்லைங்களா, அது பூண்டு கூட வறுத்து இதோட க்ரஷ் பண்ணி சேர்த்துப்பாங்க. பட் எனக்கு வந்து இந்த வெர்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பச்சை மிளகா அண்ட் வெங்காயம், கொத்தமல்லி, அவ்வளவுதான். லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் உப்பு, லாஸ்ட்ல வந்து கடுகு எண்ணெய், அதுதான் ஹைலைட், மஸ்ட் அண்ட் ஷுட். ஸோ அவ்வளோ சிம்பிள், அவ்வளோ டேஸ்டி, ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைங் கம்ஃபர்ட் ஃபுட் இது. தால் சாவல் ஓட அந்த ஆலு சோக்கா பிசைஞ்சு சாப்பிடும் போது அண்ட் கூட வந்து நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு சாப்பிடுவேன். அவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து பெங்கால்ல, பீகார்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்.
ஸோ கூடயே வந்து நான் ரைஸ் குக்கர் ஜிந்தாபாத். இது வந்து நான் எப்பவுமே வீட்டில் கேஸ் இருக்கும்போது கூட ரைஸ் குக்கர் நிறைய யூஸ் பண்ணுவேன். இது நேற்று வச்ச சாதம், இது தண்ணி ஊற்றி வச்சிருது. இது வந்து நல்லா பசங்க ஸ்கூல்ல இருந்து வராங்க இல்லைங்களா, நல்லா கரைச்சி உப்பு போட்டு கொஞ்சோண்டு நல்லா தயிர் விட்டு நல்லா கிளாஸ் 3 பேரும் குடிச்சிரும் ஒரு 3-4 மணி போல, அவ்வளோ நல்லா இருக்கும். அண்ட் கூட இது கூட கூட நம்ம ஆலு சோக்கா வச்சு சாப்பிடலாம். ஸோ சரி, இது வந்து சில டைம்ல வந்து நம்ம கம்மியா பண்ணுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கட் டு கட் சமையல் பண்ணுவோம். அப்பதான் இந்த மாதிரி ஓவர்வெல்ம்ட் ஆயிட்டு சமையல் பண்ணிட்டே போறேன். பேசிக் சமையல் ஆகி போச்சு. மத்தியானத்துக்கு நைட்டுக்கு இதுதான். இருந்தாலும் சும்மா இல்ல கை. சரின்னு கொஞ்சம் பக்கோடா போடலாம். பசங்க ஸ்கூல்ல இருந்து வருவாங்க. நாளைக்கு லீவு. ஸோ லிட்ரலி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து புதன்கிழமை எடுத்த இது இல்லையா? சரி, இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் ஃபீல் வந்துருச்சு. சரி, பசங்களுக்கு கொஞ்சம் சூடா பஜ்ஜி போண்டா ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லி உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணி, இது வந்து நான் ஆனியன் பக்கோடா தான் பண்ணலான்னு இருந்தேன். பட் இது அத்தரோட ஃபேவரெட் உருளைக்கிழங்கு பஜ்ஜி. நான் வந்து நிறைய ஆனியன் போட்டு நல்லா கிறிஸ்பா, எனக்கு அது பிடிக்கும் ஆனியன் பக்கோடா. ஆனா அத்தருக்கு வந்து அது கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவனுக்கு போட்டுட்டு தான் அடுத்த வேலை. ஸோ இது ரொம்ப ஈஸி. இது வந்து நம்ம நார்மல் மாவு இருக்கு இல்லைங்களா, பேசன்ல நல்லா உருளைக்கிழங்கு சீவி ஸ்லைசஸ், அதுல வந்து உப்பு சோடா நம்ம இருந்தா போட்டுக்கலாம், இல்லைனாக்கா சோடா வாட்டர் அது போட்டுக்கலாம். சோடா வாட்டர் சேர்க்கும் போது சோடா உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் வந்து ஓம கூட நீங்க வந்து க்ரஷ் பண்ணி அதுல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். அதுல பிளேன் சிம்பிள் கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் அதெல்லாம் போட்டு அவனுக்கு பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து மாவோட கொஞ்சம் நல்லா சஃபிஷியண்டா ரைஸ் ஃபிளார் போட்டுக்கணும். அப்பதான் நமக்கு கிறிஸ்பினஸ் வரும். அவனுக்கு போட்டு எடுத்துட்டு நான் வந்து என்னோட ஆனியன் இது ஆனியன்ல வந்து நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஓமோ கூட போட்டுக்கலாம். பட் இதுல சோம்பு கொஞ்சம் நம்ம க்ரஷ் பண்ணி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் ஃபைன்லி நறுக்குன பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, இதோட வந்து சோடா வாட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா பஜ்ஜி. இது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி எண்ணெயிலேயே ரெடி பண்ணிடுவேன். ரொம்ப எல்லாம் நமக்கு எண்ணெயே இழுக்காது, ரொம்ப எண்ணெய் வேஸ்டும் ஆகாது. ஸோ இப்படியாச்சு கதை. நேத்து நடந்த கதை. சிலிண்டர் எல்லாமே நல்லா ஒரு ஓவர்வெல்மிங், சாட்டிஸ்ஃபைங், எக்ஸைட்டட் ஆயிட்டு இவ்வளோ எல்லாம் பண்ணிட்டேன். பெருசா இவ்வளோ எல்லாம்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன பக்கோடா ஒன்று எக்ஸ்ட்ரா. பட் நேத்து லீவுனால இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது இல்லாம இந்த ஆனியன் பக்கோடால வந்து கண்டிப்பா கறி லீவ்ஸ் மஸ்ட். கொத்தமல்லி போடுறோமோ இல்லையோ, கறி லீவ்ஸ் மஸ்ட். அதனால ஒரு சாட்டிஸ்ஃபைங், டெம்டிங் சம்மர் மீல், இண்டக்ஷன்ல ரெடி பண்ண சம்மர் மீல். அண்ட் எதிர் வீட்டுல கொடுத்த டொமேட்டோ சட்னியும் இருந்துச்சு. வீட்டுல பண்ண கெட்டி தயிர். I want some, leave it. He's taking extra. ஸோ நல்லா ஹாட் பஜ்ஜீஸ், கிறிஸ்ப் ஆனியன் பக்கோடா சூடா ரெடியா இருந்துச்சு. பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே சாப்பிட்டாங்க. நைட்டுக்கு எங்களுக்கு இதே தான் டின்னர் ரெடியா இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் ஃபீல்ல இருந்தோம். ஏன்னா நாளைக்கு பசங்களுக்கு லீவ், உகாதி லீவு. ஸோ கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டு க்ரோசரிஸ் அடுத்த 2 to 3 மந்த்ஸுக்கான க்ரோசரிஸ் ஸ்டாக்ல வச்சு போனேன். சிலிண்டர் தான் ஒழுங்கு ஆர்டர் பண்ணல டைமோட. க்ரோசரிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அரிசி பருப்பு, கொஞ்சம் டாய்லெட்ரிஸ், ஃப்ளோர் கிளீனர்ஸ் அந்த மாதிரி எல்லாம், அப்புறம் நெய், சர்க்கரை, உப்பு, இது எல்லாமே எண்ணெய். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆர்டர் போடணும். அது வந்து இன்னைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து டொமேட்டோ ரைஸ் இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் நேத்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பண்ணி கொடுக்கலான்னு லஞ்சுக்கு. நேத்து தான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. சரி, இன்னைக்கு உகாதி ஸ்பெஷல் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சிலிண்டர் இல்லை. அண்ட் நம்ம 3 பேருக்கு இது போதும். எப்பயும் நாங்க பாத்தீங்கன்னா உகாதி அண்ட் தமிழ் நியூ இயர் ரெண்டுமே கொண்டாடுவோம். ஸோ அன்னைக்கு வேணா பாத்துக்கலாம், ஏதாவது ஸ்பெஷல் நம்ம ஏதாவது செய்யணும்னா. ஸோ டொமேட்டோ ரைஸ் வந்து நான் எப்பவுமே கொஞ்சம் சாஃப்டா தான் வேக வைப்பேன். ஸோ காலையில இட்லி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நேத்தோட பருப்பு இருந்துச்சுல, நான் என்னைக்கு பருப்பு வைக்கிறேனோ அடுத்த நாள் வந்து அது வந்து தோசைக்கு இல்ல இட்லிக்கு சாம்பாரா மாறிடும். பொங்கல் இருந்தாக்கா கூட அது பெஸ்ட். நமக்கு டக்குன்னு சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். ஏன்னா பருப்பு நமக்கு இருக்கு. ஸோ டொமேட்டோ ரைஸ் வந்து நான் கீ குரோபோல கூட செஞ்சுக்கலாம். பட் இந்த குக்கர்ல வந்து நான் இட்லி வேக வச்சதுனால இதுலயே வந்து டொமேட்டோ ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. நேத்தோட மிச்சம் காய் இருக்கு, வெள்ளரிக்காய் கட் பண்ணியாச்சு, சாலடு, கெட்டியா தயிர் இருக்கு வீட்டுல செட் பண்ணது, அது வேணா பச்சடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் எங்களோட சிம்பிள் ஸ்வீட் உகாதி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு. பார்ப்போம், கேஸ் எப்போ வருதோ வரட்டும், டென்ஷன் இல்லை, நோ ப்ராப்ளம். இவ்வளோ செட்டிங் இருக்கு, நம்ம வீட்டில் வசதி இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அமேசான்ல இந்த வீடியோ நீங்க ஹால் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு கால் அவுட் வீடியோ தான். கடைசியில உங்களுக்கு டீடைல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு எல்லா லிங்க்ஸ் கிடைச்சிரும். ஸோ இது வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி. இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா, இந்த குர்த்திஸ், இதுல ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. விலையெல்லாம் பாருங்க எவ்வளோ நல்ல விலை, 665 கலர் ஆப்ஷன்ஸோட. அண்ட் ஃபுல் செட் பேண்ட் ஷர்ட்னு சொல்ல வந்த பேண்ட், குர்த்தி, துப்பட்டா, இது வந்து நீங்க போன பிளாக்ல பார்த்துருப்பீங்க. சேம் ஹால் தான் இப்போ ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கொஞ்சம் புடவைங்க
புடவைங்க பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல கூட போட்டிருந்தீங்க இது ரொம்ப நல்ல பிராண்டுன்னு சொல்லி. எனக்கு தெரியாது நிஜமாவே. எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. பிராண்ட் புடவைன்னு இருக்கும்போது நான் ரொம்ப வீக். மெட்டீரியல் என்ன பிராண்டு நோ ஐடியா. பட் உண்மையிலேயே எனக்கு வந்து இதுல 2 புடவைங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுல வந்து அந்த லைட் ப்ளூ பாக்குறீங்க இல்லைங்களா, லினன் செம்மையா இருக்கு. அதுல வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவ்வளோ சூதிங், சோபர், பியூட்டிஃபுல், எலிகென்ட்டா இருக்கு. எல்லா கலர்ஸே நல்லா இருக்கு பேஸ்டல் ஷேட்ஸ்ல. இந்த புடவை பாருங்க. பட் லினன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும் போல. ஸோ நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஹால்லயும் உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் காட்டுறேன். ஓகே, சாரீஸ் அண்ட் நான் ஒரு பிளவுஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாகல்புரி லினன் சாரி வித் ஜரி பார்டர், விலை 702. எல்லா கலர்ஸே பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. பிளாக்கும் இருக்கு, எல்லோ, நல்ல ஒரு ஃப்ரெஷ் கிரீன், பர்பிள், ஸ்கை ப்ளூ, ஃப்ரெஷ் எல்லோ. அண்ட் இந்த கலர் பாருங்க என்ன ரீஃப்ரெஷிங்கா இருக்கு. ஆரஞ்சு எல்லாம் நான் நிறைய புடவை நிறைய பேர் கட்டுறதை நான் பார்த்ததே இல்லை. ஆரஞ்சு வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்றாங்க. அன்லெஸ் ஆரஞ்சு வந்து என்னோட ஃபேவரட் அந்த மாதிரி ஜனங்க தான் ஆரஞ்சை தேடி வாங்குவாங்க. பட் யூஸ்வலா நான் ரொம்ப ஸ்பெஷலி பட்டு புடவை ஆரஞ்சா வந்து நிறைய பேர் கட்டினது நான் பார்த்ததே இல்லை. இந்த கலர் எனக்கு அவ்வளோ அட்ராக்டிவா இருந்துச்சு. 2 ஆரஞ்சு நான் வாங்கியிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் நார்மலான மெட்டீரியல் தான், ரியல் சில்க் எல்லாம் கிடையாது. அண்ட் இந்த கலர் காம்பினேஷனுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. இது எல்லாமே வந்து ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி கட்டிக்கலாம். பட்டு புடவை லுக்கில் இருக்கும், பட் பட்டு புடவை கிடையாது. ஆனால் ஒரு நல்ல பட்ஜெட்ல குட் வேல்யூ ஃபார் மணினாக்கா இந்த மாதிரி புடவை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கலர் ஆப்ஷன்ஸ் இல்லாம இதே மாதிரி ஸ்டைல் வேரியேஷன்ஸ்ல நிறைய இருக்கு ஆப்ஷன்ஸ். இது வந்து இன்னொரு ஆரஞ்சு சாரி. ஸோ ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆனா ரியல் பட்டு கிடையாது. ஆனா பனாரசி சாஃப்ட் சில்க்னு போட்டிருக்காங்க, காஞ்சிபுரம் சாஃப்ட் சில்க்னு போட்டிருக்காங்க. ஸோ மேபி குவாலிட்டி நல்லா இருக்கலாம், எனக்கு நிஜமாவே தெரியாது. ஸோ இது பாருங்க, இது எல்லாமே நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே, எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. கிஃப்டிங்க்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனு. பட் கலர் சூப்பர், கலர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே கோல்டன் ஜரிகா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி புடவை ஆப்ஷன்ஸ் இல்லாம இந்த ஜார்ஜெட் கிரெப் மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அசால்ட்டா கட்டிக்கலாம். மாதிரி ஆளுக்கு கூட இது இந்த மாதிரி புடவை வந்து ஒரு பனிஷ்மெண்டா தெரியாது. கட்டுறதுக்கு வந்து ஒரு டாஸ்கா இருக்காது. ஸோ ஈஸியா கேரி பண்ணலாம். அயனிங் எல்லாம் கூட அவ்வளோ தேவையில்லை. ஈஸி மெயின்டெனன்ஸ். பனாரசி காஞ்சிபுரம் ஆர்ட் சில்க் சாரி வித் பிளவுஸ் மெட்டீரியல், விலை 599. காஞ்சிபுரம் பனாரசி சில்க் பட்டோலா சாரி வித் பிளவுஸ் பீஸ், 998 விலை. ஆரஞ்சு இல்லாமல் இதில் so many பியூட்டிஃபுல் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. காஞ்சிபுரம் சில்க் சாரி ஜக்கார்ட் பனாரசி சாரி வித் பிளவுஸ் பீஸ் ஓட விலை only 479. ஸோ இதெல்லாம் ஒரிஜினல் சில்க் கிடையாது. இதில் எழுதியிருக்காங்க காஞ்சிபுரம் பனாரசின்னு. பட் மெட்டீரியல் எல்லாம் சுமாரான மெட்டீரியல் தான். சில்க் மாதிரி லுக்கில் இந்த விலைக்கு ஏற்ற மாதிரி குட் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஸோ இது கொஞ்சம் சாம்பிள் ஆப்ஷன்ஸ் தான். இன்னும் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும்னா நீங்க கீழே இருக்கிற லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, அதில் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.